200 நோட்டு மடங்கி கீழே கிடந்துச்சு. எங்கேயோ ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸில் இருக்கிற மாதிரி தெரியுது. அது போக டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கீரையை வாங்கி கொடுத்தோம், ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டுச்சு. எல்லாம் இப்போ தான் இது வந்து மாடு கண்ணு குட்டி போட்டிருக்கு. குட்டி கண்ணு சாரீஸு நிறையாவது வச்சுருந்தாங்க. இங்கே கடையில் வந்து நம்ம அந்த போத்தீஸ் இந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி குவாலிட்டியில் தான் எல்லாமே இருக்குச்சு. வண்டியில் போனோம்னா வாழைப்பழம் நசுங்கி இதாயிரும், பலாப்பழம் அதாவது சாப்பிட முடியாது. அதனால் வேணும் நம்ம டயரை வச்சு ஏற்றிட்டோம்னா அதுக்கு அந்த பசியே அப்படியே தவிக்க. நிறையா சின்ன குட்டி குரங்கெல்லாம் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மதுரையில் ஃப்ரெண்ட்ஸோட மீட்டப் தான். அதாவது ஒரு 2-3 பசங்க நம்ம கூட சேர்ந்து படம் பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் விசால்தி மாலுக்கு. ஸோ என்ன படம்னு பார்த்தீங்கன்னா வீரா தீரா சூரா தான், நம்ம விக்ரம் படம். உள்ளே போய் ஃபுல்லாக நம்ம தேட்டரில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டு சொல்லிட்டோம். படம் வந்து ஸ்டார்டிங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஃபைட் சீனில் நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தான் பார்த்தோம். பார்த்துட்டு நாங்கள் வந்து அடுத்து எங்கே போகிறோம்னு நான் காமிக்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். நாங்கள் விசால்டி மாலில் ஃபுல்லாக அங்கிட்டு இருந்து அந்த வராண்டாவில் வந்துக்கிட்டு இருக்கப்பல இந்த 200 நோட்டு மடங்கி கீழே கிடந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு பக்கத்தில் 2-3 பேர்கிட்ட கேட்டோம், யாருமே எங்கே இது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எடுக்க போகிறே யாருக்காச்சும் கால்கை இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அந்த மைண்ட் செட்டோடு தான் எடுத்தது. சரி என்னடா இப்படி 200 இருக்குது இப்படி கீழேன்னு. சரி நாங்கள் அப்படியே ஹவாவளிக்கு வந்துட்டோம். அங்கே வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு தெரியாது இந்த இடம். நாங்கள் ஸ்கூல் படிக்க போகிற நான் 2-3 வாட்டியெல்லாம் வந்திருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து கொஞ்சம் அவுட்டரில் மேலூருக்கும் நத்தம் ரோடுக்கும் கொஞ்சம் கேப்பில் அந்த நடுவில் தான் இருக்குது ஹவாவளிங்கிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ரெஸ்ட் எடுக்கிற இடம் தான் சொல்லலாம். பெருசாக எதுவும் உள்ளே இருக்காது, வேணால் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இங்கே வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பங்களா அந்த ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வச்சு அப்படியே இருக்கும். நிறையா பேர் விஐபியெல்லாம் வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸு அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் மாதிரி ஃபுல்லாக நிறையா இருக்கும். அது மாதிரி உள்ள ஸ்டே பண்ணிட்டு போவாங்களே, 1 நாள் 2 நாள் வெளியிலேருந்து வந்து பெரிய பெரிய விஐபி இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இடத்துல தான் ஸ்டே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் இது. அது போக தனியாக நீங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்கு இதுக்கெல்லாம் வரணும். நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். போகிறதுக்கே எவ்வளோ தூரம் காரில் இங்கே அங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து எவ்வளோ தூரம் வர வேண்டியது இருக்குன்னு பாருங்கள். இங்கே தான் இதை ஃப்ரெண்டு வந்து இப்போ ரீசெண்டாக சுரேஷ்னு சொல்லி ஒருத்தன், அவன் வந்து இங்கே ரீசெண்டாக வந்திருப்பான் போல். அவன் தான் சொன்னான், அந்த இவன் தான். இவன் நான் ஏற்கனவே தெரியும், நீங்கள் சக்திவேல் பாண்டியை பார்த்துருப்பீங்க நிறையா வாட்டி. சரின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருஷம் இப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு நான் இப்போ தான் வரேன். நான் அதுக்கு முன்னாடி வந்தது ஸ்கூல் டயத்தில். இப்போ வந்து பார்க்க போகிற நிறையா மரங்களில் அடர்த்தியாக வளர்ந்து நிறையா இருக்குது. இந்த மவுண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இங்கே தான் உள்ளே சாப்பிடலான்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். உள்ளே போகிறே பார்த்தீங்கன்னா நிறையா கார்டனு, அதே மாதிரி மரம், கலர்ஃபுல்லான அந்த சின்ன சின்ன செடி மாதிரி கொட்டன்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா வச்சு இது பார்க்க மதுரை மாதிரியே தெரியல. வேறு எங்கேயோ நம்ம ரெசார்ட்டுக்கு வந்து எங்கேயோ ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அப்படி இவ்வளோ அமைதியான ஒரு இடம் இங்கே இருக்கிறது நிறையா பேருக்கு தெரியாது. ஸோ ஹவாவளின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், மதுரையில் கண்டிப்பாக இருக்கும். நீங்களுமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலியோட ஏதாச்சும் ரெஸ்ட் எடுக்கணும், ஒரு ஹாஃப் டே வந்து தனியாக நம்ம இப்படி வந்து சாப்பிட்டுட்டு லஞ்ச் டின்னர் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே இங்கே இருக்கும். சாப்பிட்டு நீங்கள் போகணும்னா இந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவேன், இல்லை வராதிங்கன்னா வராதிங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் இங்கே லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் இதில். அதேமாதிரி பஃபே நீங்கள் ஃபஸ்ட்டு முதலே வந்து புக் பண்ணி இந்த மாதிரி பஃபேவும் நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 10-15 பேர் அந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்தீங்கன்னா. அது போக இங்கே இருக்கிற எல்லாமே சாப்பாடு ரேட்டை பாருங்களேன், எல்லாமே 250 150 அந்த மாதிரி தான் ஃபுல்லாமே ரேஞ்சில் இருக்கும். அதே மாதிரி 320 இந்த மாதிரி பன்னீர் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் காசு கூட வருது. 220 தான், 220 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ஆப்போசிட் விண்டோஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் இந்த சீட்டில் உட்காந்து லஞ்ச் சாப்பிட போகிறோம். இந்த இடம் வந்து நல்லா ஒரு ஆப்போசிட்டில் இப்படி எவ்வளோ பெரிய கிளாஸுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அப்படி சாப்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்கியிருந்தோம். சுரேஷ் வந்து வெஜ்ஜு தான் சாப்பிடுவான் ஃபுல்லாமே. நாங்கள் மட்டும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தோம். அங்கே 2 கேட்டோம். இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் வச்சு தான் இப்படி தான் கொடுத்தாங்க. ஸோ அன்லிமிட்டட் மாதிரி தெரியும், பட் லிமிட்டட் தான். 2 கேட்டோம், இவ்வளோ கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னும் பாண்டி நானும் ஷேர் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்துக்கிட்டோம்.
அது போக டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படியும் பார்க்க போகிற அந்த ஸ்மெல்லே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் என்ன தான் இருந்தாலும் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி சொல்லிட்டோம்னா நல்லா இருக்காது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் எல்லாமே கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லா நான்வெஜ்ஜுமே நல்லா தான் இருக்கும்னு முதலே சொன்னான் சுரேஷ். இது போல் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே வந்து குறை சொல்ல முடியாது. அது போக நாங்கள் இந்த இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் இந்த 1218 பில்லு வந்துச்சு. ஸோ பில்லெல்லாம் நார்மல்னு தான் சொல்லுவேன். அதுக்கு போக பார்த்தீங்கன்னா பூல்ஸ், கிட்ஸ் பூல்னு சொல்லி சைடில் இருக்குது. இது ஒன்றும் பெருசாக இல்லை, இதுதான் இங்கே வந்து ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. மித்தபடி குளிக்கிற மாதிரியெல்லாம் கண்டிஷன் இல்லை. ஏதோ அரேஞ்ச் பண்ணால் இருக்குமா என்னன்னு தெரியல. அது போக இந்த எலிவேஷனில் நல்லா இருந்துச்சு. இந்த ஹோட்டலுக்கு வெளியில இருந்து இப்படி சுற்றி இப்படி பார்க்க போகிற இந்த ஹோட்டலோட எலிவேஷனில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மரங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்கா, அதனால இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்து பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா கூலிங்காக நல்லா இருக்குது. இந்த ஐஸ்கிரீம் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே இந்த ஹவுஸு நல்லா இருந்துச்சு. அது மாதிரி இந்த எலிவேஷன் பாருங்களேன், இந்த ராஜாக்கள் நம்ம மதுரை பாண்டியர் அந்த மாதிரி ஒரு இதில் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹை கிராஸில் தான் வந்திருந்தோம். ஸோ ஹை கிராஸை வந்து நெனலில் ஒரு பார்க்கிங்கில் நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டிட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லாம் காரை சும்மா பார்த்துட்டு அப்படியேவும் அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போகிற பார்த்தீங்கன்னா இந்த போட்டு ஹவுஸ்ன்னு சொல்லி இந்த சைடில் இப்படி வந்துச்சு. போட்டிங் அதாவது உள்ளே இருக்குது, இப்போ இல்லை. அதுக்கு அடுத்து நாங்கள் இங்கே வந்துட்டோம், அழகர் கோயிலுக்கு வந்துட்டோம். மேலே அப்படியே மேலே ஒரு டாப்புக்கே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவால இல்லை. ஸோ நாங்கள் 3 பேர் சும்மா அப்படியே இங்கே அப்படியே பழைய ஞாபகங்கள் ஸ்கூல் டயத்துலலாம் இங்கே வந்து நாங்கள் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வருவாங்களா அந்த மாதிரி வந்துட்டு பார்த்து அந்த ஞாபகங்கள் தான் இருந்துச்சு. ஸோ அந்த மெமரிஸை நாங்களாக ஷேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்து ஏதாவது காட்டு எருமெல்லாம் வருமா ஒரு சில நேரத்தில், அந்த மாதிரி இதெல்லாம் பேசிட்டு மேலே இருந்து தீர்த்தங்கள் கொண்டு போகிறாங்க பாருங்களேன். மலைக்கு இந்த கோயிலுக்கு மேலே தீர்த்தங்கள் இருக்கும், அதை கொண்டு போகிறாங்க. இந்த குரங்கு பண்ணுற அப்படியே சரியான சேட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது பாவம் போல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக அதுக்கு வந்து சாப்பாடை தேடி தான் எல்லாமே பண்ணும். ஏதாச்சும் கையில் இருந்தால் அது பிடுங்கிட்டு போயிடும். அது எதையுமே சாப்பிடக்கூடாது நம்மளை. அதுவுமே வந்து கரெக்டாக சாப்பிடாது, கீழே போட்டு நாசக்காடாக பண்ணிடும். அப்புறம் எல்லா குரங்கும் சேர்ந்து சண்டை பிடிச்சிக்கிட்டு அப்புறம் இது ஒன்றும் இந்த இவ ஃபுல்லாமே சேட்டை பண்ணுறான் பாருங்களேன். இங்கே வருங்க தண்ணியெல்லாம் எப்படி குடிக்குதுன்னு தான் பாருங்க. இங்கே வருங்களேன், இதெல்லாம் பார்க்க போகிற நல்லா நான் ஒரு மாதிரி டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸ் ஆயிரும் மைண்டு. அது போக இந்த வவால் இருக்கு பாருங்கள், அது ஃபுல்லாமே நைட்டு தானே வரும். இப்போ பகலில் எப்படி தூங்கிக்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன். ஃபுல்லாக மரத்துக்கு மேலே டாப்பில் இருக்குது. ஆக்சுவலாக சரியான கொஞ்சம் வெயில் சன்லைட்டு நல்லாவே படுது. அதனால் கொஞ்சம் கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, நான் இப்போ காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், ஃபுல்லாமே அந்த மரம் ஃபுல்லாமே அதுதான் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மேலே அந்த ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே கீழே கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் கோயிலுக்குள்ளே பெருசாக போல், சும்மா வெளியில் அவுட்டர்லேருந்தே நம்ம ப்ரேயர் பண்ணியாச்சு. எல்லாமே மனசு தாங்க காரணம். அதனால் கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. நாங்களே ஃப்ரெண்ட்ஸாக கொஞ்சம் பழைய மெமரிஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு அப்படியே ஒரு ட்ரிப் மாதிரி வந்தது. ஸோ உள்ளே வந்து நின்றுக்கிட்டு நம்ம டைம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ வெளியிலேருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்த இதுக்கு எங்கே போகிறேன்னு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த கீழே போகிறத கொஞ்சம் எடுக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இங்கே ஃபுல்லாமே வந்து நிறையா வேனு பஸ்ஸு இதெல்லாம் இருந்து வர்றாங்க. ஸோ நான் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நாங்களுமே இந்த ஸ்கூல் டயத்தில் வந்திருப்போம். இந்த மாதிரி வேன் இல்லை பஸ்ஸில் தான் கூப்பிட்டு வந்தாங்க. அதெல்லாம் பார்க்க போகிற எங்களுக்கே அப்படியே பழைய ஞாபகம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா மதுரையில் தானே படித்தோம், அதனால எங்களுக்கு வந்து இந்த பிளேஸ் தான். இங்கே வருங்களேன், சொன்ன மாதிரியே அடுத்து ஒரு ஸ்கூல் பசங்க யாரோ வந்திருக்காங்க. இப்படி தான் லைனில் நிப்பாட்டிட்டு எங்களையும் கூட்டிகிட்டு போனாங்க அந்த காலத்தில். ஸோ இது மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரோடு அன்றைக்கி ஒரு வரப்புற ரொம்ப சுமாராக இருந்துச்சு. இப்போ ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பைக்லேயோ இல்லை காரில் எதில் வந்தாலுமே நல்லாயிருக்கும். ஸோ கிளைமேட்டுமே அப்பப்போ கூலிங் ஆகிடுது, அப்பப்போ ஹீட்டாக இருக்குது. ஸோ அதனால் நார்மலாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்குது. ஆனால் இங்கிட்ட பார்த்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். குரங்கு வந்து நிறையா ஒரு சில இடத்துல வந்து குறுக்க வந்துடும். நம்மளும் அது மேலே ஏற்றிட்டோம்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து போங்க. சில குரங்கு வந்து எதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும், அது கவனிக்காமல் உள்ளே வந்துடும்.
அதனால வந்து இந்த ரோட்டில் வந்து அது மட்டும் கவனமாக போங்க. அது போக பெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலான பெண்ட்ஸ் தான் வரும். ஸோ நீங்கள் ஹில்ஸில் ஏறுறது தான். ஸோ யாருனாலும் ட்ரைவ் பண்ணலாம், கண்டிப்பாக வரலாம். போக பார்த்தீங்கன்னா அந்த இந்த சைடு வந்து கொஞ்சம் ஸ்பீடெல்லாம் கம்மியாக தான் வருவாங்க. இந்த மலையை பாருங்களேன் எவ்வளோ, அப்படியே இந்த டேர்னிங்கில் ஒரு பெரிய மலை இருக்கும். இந்த இடம் இந்த ஸ்பாட் நல்லாயிருக்கும். இந்த இடம் கரெக்டாக இந்த மலைக்கு இந்த சைடு ஒரு மலை இருக்கும். நான் எப்போவுமே இங்கே வந்தால் பைக்கில் ஒரு சில நேரத்தில் வந்தால் இங்கே நிப்பாட்டுவோம். ஒரு ரீல்ஸில் எடுத்து நான் போட்டிருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா ரோடு வந்து நல்லா இருக்குது. அன்னைக்கு வந்து பார்த்துட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம், ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ காருக்குள்ளே வந்து எல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்க போகிற திருப்பி ஒரு குரங்கு நிறையா இருந்துச்சா, டிராஃபிக் ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பனானா யாரோ நிறையா வச்சுட்டு போயிட்டாங்க போல சாப்பிட்றதுக்கு. அதை வந்து ஓரமாக வைக்காமல் நடு ரோட்டில் வச்சுட்டாங்களே என்னன்னு தெரியல. ஃபுல்லாக அங்கேயே நின்றுக்கிடுச்சு. வண்டியில் போனோம்னா வாழைப்பழம் நசுங்கி இதாயிரும், பலாப்பழம், அதாவது சாப்பிட முடியாது. அதனால் வெயிட் பண்ணிவிட்டு அது எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் மூவ் பண்ணுறதுன்னு நான் நிப்பாட்டிட்டேன். ஸோ இந்த பஸ்ஸுக்காரன் பின்னாடி நின்று ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருந்தான். நான் நகரவே இல்லை, நாமளாட்டு நிப்பாட்டிக்கிடுவோம்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஏன்னா இதுக்கு போல் பசிக்கும், நம்ம டயரை வச்சு ஏற்றிட்டோம்னா அதுக்கு அந்த பசியே அப்படியே தவிக்கும். நிறையா சின்ன குட்டி குரங்கெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம பர்பஸுக்கு நம்மளாட்டுக்கு அது சாப்பாடை ஏற்றிட்டு போனோம்னா அது என்ன ஃப்ரெண்ட்ஸ். அந்த பஸ்ஸுக்காரன் இன்னொரு காருக்காரன்லாம் அப்படி தான் ஏற்றிட்டு போயிட்டாங்க. ஸோ அதை பற்றி ஒன்றும் இல்லை. அடுத்து இந்த குரங்கெல்லாம் இருந்தால் இப்போ பாருங்கள், வாழைப்பழம் இதெல்லாம் எடுத்து அப்படி பக்கத்தில் வச்சுட்டு அந்த குட்டி குரங்கும் அப்படியே இருக்கு பாருங்கள். அந்த ஃபேமிலியாக பார்க்க போகிற நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே இன்னொரு இடத்துக்கு அந்த கோயில், இன்னொரு கோயில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும், அந்த 200 நம்ம எடுத்தோம்ல, அந்த 200 இந்த அக்கா கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இந்த அக்கா வந்து என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சந்தோஷம் தான் அங்கே இருக்கு. ஆக்சுவலாக இன்னொன்று நான் சொல்ல மறந்தேன், இது ஆக்சுவலாக கீழே இருந்துச்சு, இது மாதிரி உங்களுக்கு கொடுக்கணும்னு அப்படி தான் வந்தோம் அப்படின்னு சொல்லலை. சரி அடுத்த வாட்டி எதுனாலும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அந்த மாதிரி காலு கை கொஞ்சம் அவங்க வந்து அன்ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா இந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி காசை பத்திரமா வச்சுக்கோங்க, கீழே போடாதீங்க. இந்த மாதிரி மாட்டுக்கு வந்து இந்த க்ரீன் லீஃப் வந்து வாங்கி கீரையை வாங்கி கொடுத்தோம். ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டுச்சு. எல்லா மாடும் அப்படியே பயங்கரமாக பசியோடு இருக்கு போல், என்னன்னு தெரில. அதுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு போல் இது. எல்லாரும் இதை வாங்கி கொடுப்பாங்க. பட் நாங்களும் இந்த இது சரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நான் எல்லா மாடுக்கும் ஒவ்வொன்றாவும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஒரு பெரிய மாடு எதையுமே சாப்பிட விட மாட்டுது, பிடிச்சி ஒரு இழுக்குது. அதுக்கு தான் எல்லாமே சாப்பிடணும் அப்படின்னு. சரி அப்படியே சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வாங்கி அப்படியே கொடுத்தாச்சு. ஸோ கண்ணுக்குட்டிக்கும் சேர்த்து கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு இங்கிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. இந்த ஒரு மாடு மட்டும் தனியாக இருந்துச்சு, அதுக்கும் போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். நல்லா இருந்துச்சு. மாடு ஃபுல்லாமே நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. இடம் வந்து உள்ளே அது செட்டுமே நல்லா க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு. அதனால நம்ம பக்கத்தில் போய் நிற்கிறதுக்குமே நல்லா இருக்குது. நிறையா பேர் இப்படி மெயின்டைன் பண்ணால் மாடு யாருனாலும் வளர்க்க பிடிக்கும். அதான் மாடு வளர்த்தா ரொம்ப நல்லது நம்மளுக்கு. அதோட ஹாபி, அதோட வைப்லாம் வேறு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அது ஒரு ஹாபியாகவே நிறையா பேர் வளர்க்குறாங்க. இப்போ சிட்டிலேயுமே நிறையா பேர் ஒரு பெரிய செட்டு மாதிரி இந்த கேரளா மாடலெல்லாம் போட்டு நிறையா பேர் வளர்க்குறாங்க. நான் கோயம்புத்தூரில் சைடு போகிறலாம் நிறையா பேரை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இந்த மாடை பின்னாடி நகட்டி விடுங்கன்னு சொன்னாங்களா, சரின்னு பின்னாடி தள்ளினே இப்படி தடவி கொடுத்தா அது போக மாட்டுது. அது கீரையை தான் நான் விரும்பி, இந்த சுரேஷ் வச்சுருக்கான்ல அந்த கீரையை பார்த்துக்கிட்டே இருக்கு, அது கொடுப்பான்னு. அதனால அது வந்து அப்படியே அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு, பின்னாடி நகரில். அந்த அக்கா நகட்ட சொன்னாங்க, சரின்னு அப்படியே இது பண்ணியாச்சு. இந்த கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கீழே இருக்குது. ரொம்ப நல்லா பெரிய கோயிலாக தான் இருக்குது. மேலே நம்ம பார்த்துட்டு வந்துட்டு அடுத்து கீழே பார்த்தோம். கீழேயுமே வந்து பூட்டி இருந்துச்சு. ஸோ நம்ம வெளியிலேருந்தே அப்படியே சாமியை கும்பிடுவோம்னு சொல்லிட்டு செருப்பெல்லாம் ஒரு இடத்துல கழட்டி வச்சுட்டு அப்படியே உள்ளாங்கனாவே அப்படியே பார்த்துட்டு சாமியை அப்படியே ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோம். சும்மா ஒரு சுற்றிட்டு இப்படி வந்தோம். நல்லா ஒரு ஹைட்டான பில்டிங் ஒரு சைடில் எல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த இப்போ தான் சாமி உள்ளே பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. அப்படியே ஆனால் பூட்டி தான் இருந்துச்சு. இந்த இடத்துல தான் கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் நின்று சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வீடியோவில் நிறைய பேருக்கு எடுக்க பிடிக்காத இவ்வளோ ஒரு ஒரு இடைஞ்சலான இடமா தான் இருக்கும். இந்த அருவாலை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது, இடைஞ்சலாக தான் இருக்கும். சரி இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து வச்சுட்டு ஒரு 10 வருஷம் கழித்து நம்மளே பார்த்தா இப்படியெல்லாம் போனோமா அப்படின்னு தோணும். எங்கே பார்த்தாலும் குரங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கேயும் குரங்கு தான்.
ஏகப்பட்ட குரங்கு இருக்குது. ஆனால் ஒரு சில நேரத்தில் எல்லா குரங்கு குரூப்பாக தான் சுற்றுது. இந்த ஒரு கண்ணுக்குட்டி மட்டும் பின்னாடி இருந்துச்சு. சரி வரப்போகிறதான் தெரிஞ்சிச்சு இங்கே நடா உட்காந்துருக்குன்னு. ஆக்சுவலாக இப்போ தான் இது வந்து மாடு கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. குட்டி கண்ணுக்குட்டி இப்போ தான் பிறந்திருக்கு போல். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து எங்கே வந்துட்டோம்னா குண்டுக்கார் ஜவுளி கடை. இது வந்து சுரேஷ் உங்கள் கடை தான், மேலூரில் இருக்குது. சரி இந்த கடைக்கு அவன் இன்னும் கூப்பிட்டே இருந்தான். நான் ரேவட்டி சரி இன்னைக்கு போயிட்டு ஏதாச்சும் அம்மாவுக்கு 2 சேரீ இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஏதாவது பேண்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நாங்களாட்டுக்கு அழகுலேருந்து அப்படியே இங்கே விட்டாச்சு. வண்டியை பக்கம் தானே, ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டு சேரீஸு நிறையாது வச்சுருந்தாங்க. இங்கே கடையில் வந்து நம்ம அந்த போத்தீஸ் இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி குவாலிட்டியில் தான் எல்லாமே இருக்குது. அதாவது மேலூரில் வந்து எது ரொம்ப அதிகமாக போகுமோ அந்த மாதிரி பிராண்டட் ஐட்டமாக தான் வச்சுருக்காங்க. அது மாதிரி கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறையா அந்த மாதிரி கேர்ள்ஸு லேடிஸ்க்குலாம் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. அதே மாதிரி மாடல்ஸ் இப்போ வர லேட்டஸ்டான மாடல்ஸ் இவங்க வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டெய்லியுமே. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நான் வீடியோவில் காமிச்சிக்கிட்டு இருப்பேன். நிறையா இப்போ வர டிசைன்ஸ் தான் ஃபுல்லாமே வச்சுருப்பாங்க. ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா 1870, 1000 ரேஞ்சு, இல்லை 650லேருந்து எல்லா ரேஞ்சிலையும் இருக்குது. நீங்கள் தேவைக்கு வந்து எப்போனாலும் எடுக்கலாம். அதே மாதிரி அவங்க வந்து நாங்கள் வந்து இந்த சேரீ தான் எடுத்துருந்தேன். இன்னொன்று இந்த இது ஒன்று எடுத்திருந்தோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணி எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் நம்ம செக்ஷன் வந்துருச்சு. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஜாக்கி, ராம்ராஜ் எல்லா பிராண்டும் வச்சுருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா அன்பிராண்ட்லேயுமே அந்த குவாலிட்டியானது தான் வச்சுருக்காங்க. நான் அந்த ஒரு பேண்ட் மட்டும் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கிளம்பியாச்சு ஊருக்கு. அப்படியே வாங்கிட்டு அவன்கிட்ட பாய் சொல்லிட்டு ஓகே